தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய மகா மந்திரத்தை சொல்லி இந்த யாகம் செய்வார்கள். சப்தசதி அப்படின்னு அம்பாளுடைய சரித்திரம், அம்பாள் புராணம் அம்பாளால் ஏற்றியது. அப்புறம் முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு புரியல. இந்த 700 ஸ்லோகத்தை 13 அத்தியாயமாக வகுத்து நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய மகாமந்திரம் 700 ஸ்லோகங்களை கொண்டது. அந்த 700 ஸ்லோகத்தையும் 13 அத்தியாயமாக நமக்கு பூஜை முறையிலே கொடுத்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். அந்த 13 அத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் அம்பிகை ஒரு அவதாரம் எடுக்கின்றார். முதல் அத்தியாயம் மகாகாளி. யாகசாலையில பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க உட்கார்ந்து பின்னாடி போட்டோ வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் அந்த தேவதை மகாகாளி அப்படின்னா அந்த காளியம்மன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொரூபம் போட்டோ வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க உட்கார்ந்து பின்னாடி மகாகாளி சண்டிகா பரமேஸ்வரி. இரண்டாவது அத்தியாயம் மகாலட்சுமி சண்டிகா பரமேஸ்வரி. மூன்றாவது அத்தியாயம் சங்கரி தேவி. நான்காவது அத்தியாயம் ஜெயதுர்கா பரமேஸ்வரி. ஐந்தாவது அத்தியாயம் மகாசரஸ்வதி. இப்பொழுது ஆறாவது அத்தியாயம் பத்மாவதி சண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகைக்கு பூர்ணாவதி சேவிக்கின்றார். श्री पद्मावती चंडिका प्रियता जय धूम्रलोचनवदे दिवाकरनिवे जय पद्मावत्यम्बिके